ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ராஜி சமையல் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் காலையிலே ஒரு 6:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு நாங்கள் காலையில் அங்கே ஒரு 7 o'clock போல் கோயிலை ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக காரை கீழே பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்து தான் சாமியை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். பசங்க தான் நல்லா நடக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் அவங்க சூப்பராகவே நடந்து போயிட்டு இருந்தாங்க. என்னால் தான் நடக்க முடியல. அதாவது செல்லை பார்க்கும்போது கீழே ஸ்டெப்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் வீடியோஸு. அப்புறமா நாங்கள் எங்கள் அத்தை நடக்கவே முடியாது, ஃப்ளாட் தடையில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எப்படி தான் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி வந்தாங்கன்னு தெரில. எனக்கு தான் கொஞ்சம் மூச்சு இறைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு ஹோல்ட் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பசங்க கொஞ்சம் கூட டயர்டே ஆகலை, ஏன்னா அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. கூடவே அவங்க அத்தை பசங்க வந்ததுனால அந்த குட்டீஸுங்க நல்லா விளையாண்டுட்டே வந்துட்டு இருந்துச்சு. என்ன கோயிலுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்க, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்துளுரை கருத்தமையில் நடத்து குகன் வேலே, திருத்தணி தாங்க வந்திருந்தோம். என்னடா இது சாமி பக்தியாக இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நானும் ஒரு சாதாரணமான ஆள் தான். ஒரு வேண்டுதலை ஒரு மண்டலம் நம்ம விரதம் இருந்து அந்த சாமிக்கு செலுத்த போகும்போது நம்ம பார்க்க போகிறோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம நினைப்போம் 48 நாள் தானே, அது என்ன பெரிய விஷயமா, விரதம் இருந்துடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நிறைய தடங்கல்கள் வரும், நிறைய சோதனைகள் வரும். இதெல்லாமே நம்ம தாண்டி கோயிலுக்கு நம்ம சாமியை பார்க்க போகிறோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் க்யூவில் வெயிட் பண்ணி சாமியை பார்த்தோம். குழந்தைங்க சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு நிறையா திருத்தணி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அவங்க எனர்ஜிக்கு எல்லையே இல்லை. அதுக்கப்புறமா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு படைச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பொருள்லாம் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் கோயிலுக்கு மாலையெல்லாம் கட்டுறதுக்கு போயிட்டோம். கழட்டிட்டு வீட்டில் நாங்கள் சாமி கும்பிட்டு எல்லாருமே பிரசாதம் வச்சு நல்லாவே சாப்பிட்டோம். இதனால் என்னென்னா என்னோடய ஃபீட்பேக் என்னென்னா, நீங்கள் ஒரு மண்டலம் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசில் நினச்சிட்டு நீங்கள் சாமியை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நடந்தே தீரும். எனக்கு ஒரு விஷயம் இல்லை, 2 விஷயம் இல்லை, கிட்டத்தட்ட 1, அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று, அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் நான் வைக்கும்போது எனக்கு அது நிறைவேறிட்டே இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் என்ன மாதிரி ஏதாவது ஒரு சாமியை நினச்சி ஒரு 48 நாள் விரதம் இருந்து நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உங்களுக்கு நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராஜி சமையல் அண்ட் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்ஸ்.